ஓகே. நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல ஸ்டாட்டிஸ்டிக்கல் குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணி இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு அதுல ஹவு டு டிரா த மீன் சார்ட் அண்ட் ஹவு டு டிரா த ரேஞ்ச் சார்ட் இதெல்லாம் பார்த்து ஹவு டு கமெண்ட் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பார்த்தோம். அதுல ஒரு ப்ராப்ளம் மட்டும் பார்த்தோம். அதுல இந்த செகண்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். A machine fill boxes with the cereals. 15 samples of 4 boxes are drawn randomly. இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஒரு மெஷின் வந்து என்ன பண்ணுதுன்னா இட் வில் ஃபில் பாக்ஸஸ் வித் சீரியல்ஸ் ஃபில் பண்ணுது. அதுல என்ன பண்றாங்க அப்படின்னா 15 சாம்பிள்ஸ் வந்து கலெக்ட் பண்றாங்க. அந்த ஒவ்வொரு சாம்பிள்லயும் எத்தனை பாக்ஸஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 பாக்ஸஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. ரேண்டமா தே ஆர் செலக்டிங் 15 சாம்பிள்ஸ் and each sample contain 4 boxes அப்படின்னு சொல்றாங்க. The weight of a sampled boxes are shown as இதுல பாருங்க, சாம்பிள் நம்பர் 1ல இருந்து ஆரம்பிச்சு டோட்டலா 15 சாம்பிள்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு சாம்பிள்குள்ள எத்தனை பாக்ஸ் இருக்குன்னு பாருங்க. 4 பாக்ஸஸ் இருக்கா. ஃபார் ஈச் சாம்பிள் there are 4 பாக்ஸஸோட வெயிட் இருக்கு. என்ன நமக்கு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸோட அந்த 4 பாக்ஸஸோட வெயிட்டை வந்து மெஷர் பண்ணி மெஷர்மெண்ட்ஸா நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே. இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம்ல எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களே டைரக்டா மீன் என்ன ரேஞ்ச் என்னன்னு ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. ஆனா இங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆக்சுவல் மெஷர்மெண்ட்ஸ் அப்படியே கொடுத்துட்டாங்க. சோ நம்ம தான் அந்த மெஷர்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி we have to find the mean and range with the help of these 4 measurements for each samples. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட வேலை what is the mean weight of boxes in for 15 samples and what is the range for the 15 samples அப்படின்றத நம்ம தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் மீன் சார்ட்டும் ரேஞ்ச் சார்ட்டும் வரையணும். சரியா? ஓகே. Draw the control chart for sample mean and sample range and comment on the state of control கேட்டிருக்காங்க. இப்போ சொல்யூஷன் பாருங்க. இப்ப மொத்தம் எத்தனை சாம்பிள்ஸ் இருக்கு? 15 சாம்பிள்ஸ் இருக்கு. அப்ப கேபிட்டல் என்னன்னு போடணும்? 15 போடணும். அண்ட் ஈச் சாம்பிள்ஸ்ல எத்தனை பாக்ஸஸ் இருக்கு? 4 பாக்ஸஸ் இருக்கு. அப்ப ஸ்மால் என்னோட இது வந்து சாம்பிள் சைஸ். ஸ்மால் என் டினோட்ஸ் ஃபார் சாம்பிள் சைஸ். சரியா? கேபிட்டல் என் டினோட்ஸ் ஃபார் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ். இதுல வந்து கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. கேபிட்டல் என்னன்றது வேற, ஸ்மால் என்னன்றது வேற. கேபிட்டல் என்னன்றது டினோட்ஸ் ஃபார் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் அண்ட் ஸ்மால் என் டினோட் ஃபார் சாம்பிள் சைஸ். சரியா? நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 1ல என்ன பண்ணா டு ஃபைண்ட் எக்ஸ் டபுள் பார் அதை கண்டுபிடிப்போம். 1 by கேபிட்டல் என் இன்டு சமேஷன் எக்ஸ்ஐ. இப்போ இது வேணும் அப்படின்னு சொன்னா இந்த எக்ஸ்ஐன்றது என்னன்னா மீன் வேல்யூ ஆஃப் ஈச் சாம்பிள்ஸ். ஸோ அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் நான் கிவன் ப்ராப்ளம் எப்படி மாத்தணும்னா இந்த ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ல எப்படி கிவன் இங்க இருக்கு பாருங்க ப்ரீவியஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நான் மாத்தணும். எக்ஸ் பார் இது வந்து மீனுக்கு ஒரு ரோ ரேஞ்சுக்கு ஒரு ரோ இந்த மாதிரி நான் கன்வெர்ட் பண்ணணும். எனக்கு கிவன் ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் நான் அப்படி மாத்தணும். அப்படி மாத்தணும் அப்படின்னா சோ மீன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் காலம் என்ன வரும்? 10 plus 10.2 plus 11.3 plus 12.4 divided by 4 போட்டீங்கன்னா வேல்யூ வந்து 10.975. இதே மாதிரி மீன் ஃபார் ஈச் சாம்பிள்ஸ் கண்டுபிடிச்சீங்கன்னா 11.57 வரைக்கும் நமக்கு மீன் வேல்யூஸ் கிடைச்சிருக்கு. மீன் போட கண்டுபிடிக்க தெரியும்லப்பா. ஃபார் ஈச் சாம்பிள்லையும் சாம்பிளுக்கும் மீன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த சாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 11.3 plus 11.4 plus 11.1 plus 10.3 divided by 4. ஸோ இந்த மாதிரி ஃபார் ஈச் சாம்பிளுக்கு மீன் வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா இதான் அந்த மீன் வேல்யூஸ் எக்ஸ் பார். அடுத்து ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபார் ஈச் சாம்பிள் ஹையஸ்ட் வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்க, அதுல லோயஸ்ட் வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்க, அது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க, அதுதான் ரேஞ்ச் ஃபார் ஈச் சாம்பிள். இப்போ 12.4 minus 10 அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 2.4. அதான் ரேஞ்ச் ஃபார் த ஃபர்ஸ்ட் சாம்பிள். அதே மாதிரி ஃபார் த செகண்ட் சாம்பிளோட ரேஞ்ச் என்னன்னா ஹையஸ்ட் வேல்யூ இஸ் 11.7 and the lowest value is 10.3. அது ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்னா 10.9. 10.9ன்றது ரேஞ்ச் ஃபார் த செகண்ட் சாம்பிள். சிமிலர்லி ஃபார் 15 சாம்பிள்ஸ் நம்ம ரேஞ்சும் கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். இதான் ஆக்சுவலா நமக்கு ப்ராப்ளம் இப்படி இருந்தா மட்டும்தான் நமக்கு ரேஞ்ச் வேல்யூஸும் மீன் வேல்யூஸும் இருந்தா தான் நம்ம ப்ராப்ளம ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ கிவன் ப்ராப்ளம் எந்த மாதிரி அவங்க ரா டேட்டாவா கொடுத்திருந்தாலும் அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் நமக்கு தேவையான மாதிரி மீனுக்கு ஒரு ரோவும் ரேஞ்சுக்கு ஒரு ரோவும் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும். சரி, ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் we are going to draw the mean chart. மீன் சார்ட் வரையணும்னா எனக்கு என்னென்ன வேல்யூஸ் தேவைப்படும்னா சிஎல் வேல்யூ, எல்சிஎல் வேல்யூ அண்ட் யூசிஎல் வேல்யூ ஃபார் மீனுக்கு எனக்கு தேவைப்படும். இந்த 3 வேல்யூஸும் தெரிஞ்சாதான் நான் என்ன பண்ண முடியும்னா மீன் கண்ட்ரோல் சார்ட் வந்து வரைய முடியும் ஃபார் மீனுக்கு. சரியா? அப்ப நான் சிஎல், எல்சிஎல், யூசிஎல் கண்டுபிடிக்கணும்னா சிஎலோட ஃபார்முலா என்னது? நமக்கு சிஎலோட ஃபார்முலா வந்து CL equal to for மீனுக்கு 1 by capital N into summation of xi bar. இதான் எனக்கு CL ஓட ஃபார்முலா ஃபார் மீனுக்கு.
அப்ப 1 by இங்க வந்து எனக்கு எத்தனை சாம்பிள் இருக்கு 15 சாம்பிள்ஸ் இருக்கு. அப்ப 1 by 15 into summation of xi bar அப்படின்னா இந்த இருக்கு பாருங்க 10 point இதான் இது ஃபுல்லா தான் எனக்கு xi bar மீன் வேல்யூஸ். அப்ப என்ன வரும் 10.975 plus 10.9 plus 11.5 plus 11.05 plus etc up to 11.57. So 1 by 15 into the summation value. அதான் எனக்கு எதோட வேல்யூ அப்படின்னா அதான் நான் x double bar நோட் பண்ணியிருக்கேன். அதாவது 11.56 இதுதான் என்னோட CL வேல்யூ. 11.56ன்றது CL for மீனுக்கு. சரியா? அடுத்து for the mean LCL formula is x double bar minus A2 R bar. x double bar அப்படின்றது நம்ம இப்பதான் x double bar CL ஒண்ணுதான் for மீனுக்கு. So x double bar value is 11.56 minus இந்த A2 ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா நமக்கு இங்க சாம்பிள் சைஸ் வந்து என்னது 4. சாம்பிள் சைஸ் என்னது 4. நான் ஒரு டேபிள் அனுப்பிச்சிருக்கேன்ல அந்த டேபிள்ல போய் for the sample size 4 நீங்க A2க்கு என்ன வேல்யூன்னு பாத்தீங்கன்னா 0.729 இருக்கும். சரியா? அப்ப அதை போட்டிருக்காங்க. R barன்றது ரேஞ்சோட மீன். இங்க இருக்குல்ல R baroட ஃபார்முலா அந்த இருக்கு பாருங்க 1 by capital N into summation of Ri. So 1 by 15 into summation of Ri னா the range values 2.4 plus 1.4 plus etc up to 1.5. அதான் நமக்கு R bar. R bar value is 1.33. சரியா? இப்ப நம்ம R பாரும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப R பாரை போய் இதுல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிரும் அப்படின்னா LCL ஓட வேல்யூ கிடைச்சிரும். சிமிலர்லி UCL ஃபார்முலானா இதை அப்படியே பிளஸ் பண்ணணும் அவ்வளவுதான். 11.56 plus 0.729 into 1.33 பண்ணிட்டோம்னா UCL வேல்யூ 12.53 கிடைச்சிரும். இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா CL, LCL, UCL ஃபார் மீனு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன சார்ட் போட போறோம்? R சார்ட் போட போறோம். அப்ப R சார்ட்டுக்கு LCL, UCL அந்த வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாதான் R சார்ட் கண்டுபிடிக்க முடியும். அப்ப CL ஃபார் R சார்ட்டோட ஃபார்முலா என்னன்னா CL வந்து எதுக்கு ஈக்குவல்னா R பாருக்கு ஈக்குவல். R பார் வேல்யூ இஸ் 1.33 கண்டுபிடிச்சிருக்கோம். LCL ஓட ஃபார்முலா ஃபார் R சார்ட் என்னன்னா D3 into R bar. D3 ஓட வேல்யூ 0 for the sample size 4. From the table இது D3 ஓட வேல்யூ 0ன்னு கிடைச்சிருக்கும். அதனால இங்க LCL ஓட வேல்யூ 0 ஆயிருச்சு. அடுத்து UCLக்கு வந்து D4 என்னன்னு நம்ம டேபிள் வேல்யூல போய் பார்க்கணும். அந்த வேல்யூ இன்டு இந்த 1.33 பண்ணீங்கன்னா இந்த 3.04 கிடைக்கும். அந்த D4 வேல்யூ என்னன்றது டேபிள்ல போய் for the sample size 4 what is the value of D4 ன்னு பாத்தீங்கன்னா ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ மல்டிப்ளை திஸ் 1.33 பண்ணீங்கன்னா 3.04 ஆன்சரா கிடைக்கும். அதான் UCL ஓட வேல்யூ. இப்ப இவ்வளவு நேரம் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா CL, LCL, UCL for both the mean chart and the R chart கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து கிராஃப் போடணும் மீனுக்கும் ரேஞ்சுக்கும். ஃபர்ஸ்ட் கிராஃப் சார்ட் ஃபார் மீனுக்கு போடுறேன். எப்படி மீனுக்கு போடணும்? எக்ஸ் ஆக்சிஸ் ஃபுல்லா நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் இருக்கணும். 1ல இருந்து ஆரம்பிச்சு நமக்கு 15 சாம்பிள்ஸ் இருக்கனால 15 வரைக்கும் போடணும். அண்ட் ஒய் ஆக்சிஸ் ஃபுல்லா நான் எதோட வேல்யூ எழுதணும்னா மீன் வேல்யூ. ஃபார் த மீன் சார்ட் எனக்கு ஒய் ஆக்சிஸ் வந்து மீன் வேல்யூவா இருக்கணும். ஃபார் த ஆர் சார்ட் எனக்கு ஒய் ஆக்சிஸ் வந்து ஆரோட ரேஞ்சோட வேல்யூஸா இருக்கணும். சரியா? இங்க எனக்கு மீன் வேல்யூஸ் எங்க இருந்து ஆரம்பிச்சு போகுது பாருங்க. ஃபார் த மீன் சார்ட் ஃப்ரம் த டேபிள் நம்ம கண்டுபிடிச்சோம் 10.975ல இருந்து ஆரம்பிச்சு 11.57 வரைக்கும் போகுது. இப்ப அது எப்படி ஒய் ஆக்சிஸ்ல போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். 10.5ல ஆரம்பிச்சு 12.5 வரைக்கும் 0.5 இன்க்ரீஸ் பண்ணி போட்டிருக்காங்க. இது நமக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் அப்ராக்சிமேட் பண்ணிக்கோங்க. நமக்கு மீன் வேல்யூஸ் நமக்கு கிவன் டேட்டால எப்படி இருக்குன்னு பாருங்க. எதுல ஸ்டார்ட் பண்ணி எதுல முடியுது அப்படின்னு பாருங்க. நடுவுல இருக்க வேல்யூஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்க. சோ அந்த வேல்யூ எந்த லோயஸ்ட் வேல்யூ ஆரம்பிங்க. அது எது ஹையஸ்ட்ல முடியுதோ அந்த ஹையஸ்ட் வேல்யூல முடியுங்க. வித் சம் ஸ்பேசஸ் விட்டு டிஃபரன்சஸ் ஒரு சிமெட்ரிக்கல் டிஃபரன்சஸ் போட்டு விடுங்க. இப்போ இங்க வந்து 0.5 சிமெட்ரிக்கா விட்டுருக்காங்க. ஓகே, அப்புறம் அந்த டேட்டாவை வச்சு பாயிண்ட்ஸ் எல்லாம் பிளாட் பண்றோம். 1க்கு வந்து 11 கிடைச்சிருக்கு. ஸோ 1க்கு நேரா 11 போட்டிருக்காங்க. 2க்கு நேரா 10.97 சம்திங் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 2க்கு நேரா அதை பிளாட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி 3க்கு நேரா என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்க. 3க்கு நேரா 11.5 கிடைச்சிருக்கு. ஸோ 3க்கு நேரா டயக்ராம்ல 3க்கு நேரா 11.5 போட்டிருக்காங்களா? ஸோ இதே மாதிரி மீன் வேல்யூஸ் எல்லாத்தையும் ஃபார் த சாம்பிள் 15க்கு நேரா என்ன இருக்குன்னு பாத்துக்கோங்க. 11.5க்கும் மேல சம் வேல்யூ இருக்கு. ஸோ அதை போட்டிருக்காங்க. ஸோ அதோட ஸ்டாப் பண்ணிட்டு எல்லா பாயிண்ட்ஸையும் அப்படியே கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணா நமக்கு ஒரு இது கிடைக்கும், கிராஃப் கிடைக்கும். அது அந்த கிராஃப் அப்படியே வச்சுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நம்ம சிஎல், எல்சிஎல், யூசிஎலோட வேல்யூக்கு லைன்ஸ் கொடுக்கணும். ஸோ சிஎல் வந்து என்னன்னா y ஈக்குவல் டு சிஎல் ஈக்குவல் டு 11.56. அப்போ y ஈக்குவல் டு 11.56 அப்படின்ற லைன் எங்க இருக்கும்னா சம்வாட் கரெக்டா 11.5ல வரைஞ்சிருக்காங்க. 11.5க்கு கொஞ்சம் மேல ஏத்திக்கோங்க. ஏத்திட்டீங்கன்னா இப்படி ஒரு ஹரிசாண்டல் லைன் கிடைக்கும். y ஈக்குவல் டு சிஎல் ஈக்குவல் டு 11.56. அடுத்து எல்சிஎலோட வேல்யூ என்னது 10.59.
10.59 அப்படின்னும் போது சம்வாட் இங்க கிடைக்குது. இந்த பாயிண்ட் 6க்கு நேரா என்ன இருக்கு? 6க்கு நேரா 10.95 நமக்கு கிடைச்சிருக்க. நமக்கு எல்சிஎலோட வேல்யூ இது வந்து 10.95. 6க்கு நேரா 10.95னா இது இந்த பாயிண்ட் கூட இன்னும் கொஞ்சம் மேல ஏத்தி இருக்கலாம். இந்த பாயிண்ட் இன்னும் கொஞ்சம் 11 ஒட்டி இருக்கலாம். அவங்க கொஞ்சம் பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு ஏத்த மாதிரி வச்சிருக்காங்க. நீங்க கரெக்டா கொஞ்சம் கரெக்டா பார்த்து கூட பாயிண்ட் பிளாட் பண்ணுங்க. 10.95னா இந்த பாயிண்ட் இவ்வளவு இறங்கி இருக்குன்னு அவசியம் இல்ல. கொஞ்சம் இந்த இடத்துல மேல ஏத்தியே இருக்கலாம் அந்த பாயிண்ட். சரியா? அப்ப 10.59ன்றது கரெக்ட் தான். 10.5 10.6 கிட்ட வரும். அப்ப இது கொஞ்சம் இந்த லைன் கூட இன்னும் கொஞ்சம் இந்த லைன் கொஞ்சம் கீழே இறக்கியும் இந்த லைன் கொஞ்சம் கீழே இறக்கியும் இந்த லைன் கொஞ்சம் மேல ஏத்தியும் இருக்கிற மாதிரியே இருக்கும். கரெக்டா இன்னும் கரெக்டா பண்ணீங்கன்னா கரெக்டா அந்த மாதிரி இது ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் நிறைய இருக்கும். கரெக்டா நீங்க பாயிண்ட் பிளாட் பண்ணீங்கன்னா. அடுத்து யூசிஎல் வேல்யூ என்னன்னா 12.5. சோ அப்ப இந்த இடத்துல வருது. அப்படின்னும் போது பாருங்க எல்சிஎலுக்கும் யூசிஎலுக்கும் நடுவுல தான் எல்லா பாயிண்ட்ஸுமே பிளாட் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் த ப்ராசஸ் இஸ் அண்டர் கண்ட்ரோல் ஃபார் மீன் சார்ட். நெக்ஸ்ட் ரேஞ்ச் சார்ட்டுக்கு கிராஃப் வரையணும். அதுக்கு என்ன பண்ணணும்? எக்ஸ் ஆக்சிஸ் ஃபுல்லா சாம்பிள் நம்பர் போடணும். ஒய் ஆக்சிஸ் ஃபுல்லா ரேஞ்சோட வேல்யூஸ் எழுதணும். சோ ரேஞ்சோட வேல்யூஸ் என்னன்னு பாருங்க. ரேஞ்சோட வேல்யூஸ் வந்து 2.4ல இருந்து லோயஸ்ட் வேல்யூன்னு எடுத்துக்கிட்டோம்னா 0.7 0.7ல இருந்து ஆரம்பிச்சு 2.4 வரைக்கும் போகுது ஒய் வேல்யூ ரேஞ்ச் வேல்யூ. அப்ப அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க 0.5ல இருந்து ஆரம்பிச்சு 3 வரைக்கும் போட்டிருக்காங்க. வித் 0.5 டிஃபரன்ஸ்ல இங்க வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க. சோ அந்த 1க்கு என்ன சாம்பிளுக்கு என்ன ரேஞ்ச் வேல்யூ அப் டு 15th சாம்பிள் வரைக்கும் என்ன ரேஞ்ச் வேல்யூ பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணிருக்காங்க. கிராஃப வரைஞ்சிருக்காங்க பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணி. இங்க வந்து யூசிஎல் வேல்யூ 3, CL value is 1.33 and LCL value is 0, which means x-axis. X-axis-உம் LCL-உம் ஒண்ணுதான். இந்த x-axis தான் நமக்கு LCL. இந்த x-axis-க்கும் இந்த UCL-க்கும் நடுவுல தான் எல்லா பாயிண்ட்ஸும் பிளாட் ஆயிருக்கு அப்படின்றனால இந்த process is under control for என்ன சார்ட்னா R chart. So the process அப்ப என்ன கமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா since the plotted points lies within LCL and UCL for both the mean chart and the range chart, the process is under control னு ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சிடணும். அந்த கமெண்ட்டை முடிச்சிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. இந்த ப்ராப்ளம் ஹோம்ஒர்க்கா வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரிதான். The following data give the measurements of 10 samples each of size 5. இந்த 10ன்றது என்னது? இந்த 5ன்றது என்னது? இந்த 10ன்றது number of samples, which means இது capital N-ஓட வேல்யூ. each of 5 அப்படின்னா size 5 அப்படின்னா ஒவ்வொரு சாம்பிள்குள்ளேயும் 5 இருக்கு, மெஷர்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ சாம்பிள் சைஸ் வந்து 5 அப்படின்னா இது வந்து ஸ்மால் N-ஓட வேல்யூ. இந்த 10ன்றது கேபிட்டல் N-ஓட வேல்யூ, இந்த 5ன்றது ஸ்மால் N-ஓட வேல்யூ. இந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் taken in an interval of 2 hours. Calculate sample mean and range and draw the control charts for mean. அவங்களே control chart for both the mean and range அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. சாம்பிள் நம்பர், அப்சர்வ்டு மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹவு மெனி சாம்பிள்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா 10 சாம்பிள்ஸ் இருக்கு. அண்ட் இந்த ஈச் சாம்பிள் சைஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5 இருக்கு. So from the given data நமக்கு என்ன தெரியுதுன்னா கேபிட்டல் N 10 தெரியுது, ஸ்மால் N 5 முதல்ல தெரியுது. ரெண்டாவது நம்ம என்ன பண்ணணும், எப்படி ப்ராப்ளம் ரா டேட்டா கொடுத்திருந்தாலும் we have to convert the given data as எப்படி இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் சாம்பிள் நம்பர் இருக்கணும், செகண்ட் மீன் இருக்கணும் வேல்யூஸ் இருக்கணும், தேர்ட் வந்து ரேஞ்ச் வேல்யூஸ் இருக்கணும். அப்ப இப்போ ஒவ்வொரு சாம்பிளுக்கும் நம்ம மீன் கண்டுபிடிக்கணும். அதாவது 49 + 55 + 54 + 49 + 53 divided by 5 என்ன வருதோ அதான் சாம்பிள் 1 கீழே இருக்கிற மீன் வேல்யூ 52. Similarly for the second sample இந்த இதெல்லாம் ஆட் பண்ணி 5 ஆல் டிவைட் பண்ணா என்ன வருதோ அதான் செகண்ட் சாம்பிளோட மீன். இது தேர்ட் சாம்பிளோட மீன். அப் டு 10th சாம்பிளோட மீன் வந்து 54ன்னு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ரேஞ்ச் வேல்யூ ஃபார் ஈச் சாம்பிள் கண்டுபிடிக்கணும். இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேல்யூ வந்து 55, இருக்கிறதுலே லோயஸ்ட் வேல்யூ வந்து என்னன்னா 49. ஸோ 55 - 49 பண்ணீங்கன்னா 6. இதே மாதிரி ஃபார் த 10th சாம்பிள் வரைக்கும் ரேஞ்ச் வேல்யூ என்னன்னு பார்த்து போடணும். சோ போட்டாச்சு, சாம்பிள் எழுதியாச்சு, மீன் வேல்யூஸ் எழுதியாச்சு, ரேஞ்ச் வேல்யூஸ் எழுதியாச்சு. ஆஸ் யூஷுவல் நெக்ஸ்ட் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், டு டிரா த கண்ட்ரோல் சார்ட் ஃபார் மீன் அண்ட் கண்ட்ரோல் சார்ட் ஃபார் ரேஞ்ச் அப்படின்னா நமக்கு என்னென்ன வேல்யூஸ் தேவைப்படும்னா சிமிலர்லி சிஎல், எல்சிஎல், யூசிஎல் வேல்யூஸ் ஃபார் போத் த மீன் அண்ட் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இப்ப நம்மளோட கிவன் ப்ராப்ளம் மாதிரி. இதை கரெக்டா பண்ணணும். இந்த இதுல இருந்து கிவன் ப்ராப்ளம கரெக்டா எடுத்து எழுதணும். ஏன்னா ப்ராப்ளமே தப்பா எழுதிட்டீங்கன்னா
இந்த டேட்டாஸ வச்சு இதுல ஏதாவது ஒரு மீன் வேல்யூ தப்பாவோ இல்ல ரேஞ்ச் வேல்யூ தப்பாவோ நீங்க எழுதிட்டீங்க ஃப்ரம் திஸ் கிவன் டேட்டால இருந்து தப்பா எழுதிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஹோல் ப்ராப்ளமும் தப்பாயிரும். சோ அதனால யூ ஹேவ் டு கான்சென்ட்ரேட் இந்த இடத்துல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா இதுதான் உங்களோட கொஸ்டினே. இந்த கொஸ்டினே நீங்க தப்பா எழுதிட்டீங்கன்னா இதை வச்சு பண்ற எல்லாமே ஸ்டெப்ஸும் தப்பாயிரும். சரியா? ஓகே. டு ஃபைண்ட் CL, LCL and UCL values for both the mean and range கண்டுபிடிச்சிருக்காங்க from the given data வச்சு டயக்ராம் வரைஞ்சிருக்காங்க. இது வந்து ஃபார் மீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பாருங்க. ஒரு பாயிண்ட் வந்து LCLக்கு கீழே போய் பிளாட் ஆயிருக்கு பாருங்க. 5க்கு என்னது மீன் வேல்யூ? 47. இப்ப 5க்கு 47 அப்படின்னா இங்க இருக்குன்னு எடுத்துக்கிறாங்க. இவங்க ஒரு வேல்யூவாவே இங்க 47 எடுத்திருக்காங்க, இங்க 48 பிளாட் பண்ணிருக்காங்க, இங்க 49, 50, 51, 52 எடுத்திருக்காங்க. சரி சரியா? 5க்கு வந்து 47ன்ற பாயிண்ட் கிடைச்சிருக்கு. ஆனா LCL வேல்யூ என்ன கிடைச்சிருக்குன்னா 47.25. அப்ப இந்த பாயிண்ட்க்கு மேலதான் LCL லைன் வரணும். LCL வேல்யூ என்ன கிடைச்சிருக்குன்னா 47.25. 5ஓட மீன் வேல்யூ என்ன கிடைச்சிருக்குன்னா 47 கிடைச்சிருக்கு. அப்ப கண்டிப்பா இந்த பாயிண்ட்க்கு மேலதான் LCL லைன் வரும். UCL 54.73. சோ கரெக்டா மேல போயிருச்சு. CL நடுவுல வந்துருச்சு. சோ எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து LCLக்கும் UCLக்கும் நடுவுல தான் எல்லா பாயிண்ட்ஸுமே பிளாட் ஆயிருக்கணும். ஆனா ஒரு பாயிண்ட் மட்டும் LCLக்கு கீழே வந்து பிளாட் ஆனனால the process is not under control for என்ன சார்ட்னா மீன் சார்ட்டுக்கு. Similarly for R chart பாருங்க என்ன நடக்குதுன்னு. For the R chart, LCL value is 0, which means x-axis. UCL value somewhat மேலேயே போயிருச்சு. அப்ப LCLக்கும் UCLக்கும் நடுவுல தான் எல்லா plotted pointsம் நமக்கு range chartல கிடைச்சிருக்கு. So which means நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா LCL value for range chart என்ன கிடைச்சிருக்கு? 0 தானே? ஓகே கரெக்ட். சரி ஓகே. ரெண்டுக்குமே கிடைக்கணும். ரெண்டுக்குமே பாயிண்ட் லைஸ் இன்சைடா இருந்தா மட்டும் தான் ப்ராசஸ் வந்து அண்டர் கண்ட்ரோல்னு சொல்லணும். ஏதாவது ஒரு இதுக்கு கிடைக்கல அப்படின்னாலுமே the process is not under control சொல்லி முடிச்சிடணும். அப்புறம் நம்ம செகண்ட் இது டிரா பண்றோம்னா அவங்க டிரா பண்ண சொல்லிருக்காங்க. டிரா த ஆர் சார்ட் ஆல்சோன்னு சொல்லிருக்கனால நம்ம டிரா பண்ணிடணும். ஈவன் தான் ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு வந்து கிடைக்கலன்னா நான் ஏன் செகண்டுக்கு போகணும்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கொஸ்டின்ல வந்து டிரா த கண்ட்ரோல் சார்ட் ஃபார் போத் த மீன் அண்ட் ரேஞ்சுன்றது இருக்கனால நீ கண்டிப்பா அதை டிரா பண்ணி மட்டும் காமிக்கணும். சரியா? ஏதாச்சும் ஒண்ணு இல்லட்னாலும் the process is not under controlனு கமெண்ட் கொடுத்துறணும். அவ்வளவுதான். ஓகே நெக்ஸ்ட் கண்ட்ரோல் சார்ட் ஃபார் attributes. இதை நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன்.